ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பெதஸ்தா ஜெப ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை விசாரிக்க, என் கஷ்டத்தை விசாரிக்க, நெருக்கத்தில் காணப்படுகிற என்னை விசாரித்து எனக்கு ஒரு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வச்சிருங்கன்னு சொல்லுகிறார். ஆமாம், இன்றைக்கி கவலை இல்லாத மனுஷனே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் கவலை உள்ளத்தில் வருவது மனித இயல்பு. ஆனால் அந்த கவலையை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒன்றும் கவலைப்படுறதுனால ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல கவலை வந்துச்சுன்னா அவன் இருதயத்தை அந்த கவலை ஒடுக்கும், வேதம் சொல்லுகிறது. அதனால அந்த கவலையை அவர் பாதத்தில் இறக்கி வைங்க. ஒரு அருமையான என் ஆவிக்குரிய தகப்பன் பால்யனம் ஐயா அவர்களோடு ஒரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க சென்றிருந்தோம். அந்த மகளுக்குள்ள பயங்கரமான ஒரு போராட்டம், ஒரு ஈவில் ஸ்பிரிட் வெளியே வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள், நல்ல ஊழியத்தில் கூட ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அன்பு தாயார். அந்த மகளுக்குள்ள நீ எப்படி வந்த அப்படின்னு அருமையான தேவதாசர் அதட்டி கேட்ட பொழுது அது சொல்லுகிற, அவ கவலைப்படுறா, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவா. அந்த நேரம் நான் உள்ள வந்துடுறேன். அந்த கவலை நிமித்தமா அவ ஜெபத்தை நான் தடை செய்தேன், வேதம் வாசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன், இப்படி நான் அவளை ஆட்கொண்டுட்டேன்னு சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கவலையை ஆண்டுடைய பாதத்தில் வச்சிருங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். எனவே எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை விசாரித்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறவர், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறவர். எனவே அவரை நோக்கி பாருங்க. உங்க கவலைகளை அவர் மேல வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன நீங்க நடத்துங்கப்பா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வைக்கப்படாதபடி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, என் கூடவே நீங்க இருக்கிறீங்கப்பா, அது போதும், நீங்க என்ன நடத்துவீங்க. நீ அவர் மேல விசுவாசம் வைத்து நீங்க உங்க ஓட்டத்தை ஓடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உள்ளத்துல என்ன கவலை இருந்தால் அதை உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த கவலை நீங்கி போகும்படி, உங்க பிள்ளைகளின் உள்ளத்துல இப்பொழுதே ஒரு ஆறுதல் வரும்படி உங்க கரம் பிள்ளைகளை தொடுவதாக. அந்த பலவீனங்கள் ஆண்டவரே, அந்த பிரச்சனைகள், எந்த காரியத்தை நிமித்தமாய் பிள்ளைகளின் உள்ளத்தில் கவலை காணப்படுகிறதோ அந்த கவலை நீங்கி ஒரு நன்மையின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் இன்றைக்கே சுதந்திரிக்க உதவி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.